வணக்கம் டிஇடி viewers. இன்றைக்கு எங்களோட டிஇடி ஸ்டுடியோல வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் எங்களோட இணைந்திருக்கிறார். And I can promise you at the end of this show you're going to feel very inspired and looking forward to give back to the community. பட் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முதல் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் மறந்து போகிற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி நான் உங்களோட கதைக்க போகிறேன். அது என்னென்னு சொன்னால் on a daily basis இந்த fast paced environmentல வந்து நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். என்னத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம்? படிப்புக்காக, பணத்துக்காக, சந்தோஷத்துக்காக, இப்படி நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது as human beings we continue to take from this universe, from this world, because this world is full of opportunities and resources. நாங்கள் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கீங்களா நாங்கள் மறந்து போகிற விஷயம் வந்து நாங்கள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்திருக்கிறோமா அல்லாட்டி நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறோமான்னு சொல்லி அப்படி நீங்கள் யோசிக்காமல் இருந்திருக்கிறீங்களென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஷோக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் யோசிக்கணும். ஸோ without further ado, let's go meet our special guest who is a author and also a very talented young individual, and her name is Absalom. And you are the author of We Are More Alike Than We Are Different. So Anne, welcome to the show. Welcome to TET. How are you doing today? I'm good, thank you. How are you? I'm doing very well, thank you. So Anne, வந்து நீங்க வந்து ஒரு author மட்டுமில்ல, there's more to you. But let's start by asking you some questions so the viewers can get to know who you are. So let's go back in time. Before we start talk about your book, let's go back in time to 2012. 2012, something inspiring happened in your life. So tell us what that is. 2012 நான் ஸ்லோனுக்கு போனேன். என் 21st பர்த்டேக்கு அடுத்த நாள் லீவ் பண்ணினாங்க. அப்போ நான் நினச்சேன் 21st பர்த்டே சொந்தக்காரர் கிராண்ட் பேரண்ட்ஸோட செய்யாமல் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் டொனேஷன் கொடுப்போம்ண்டு ஸ்கூல் சப்ளைஸ் க்ளோத்ஸ் சாப்பாடு கொடுப்போம்னு எனக்கு ஆசை இருந்தேன். அப்போ ஒரு கசின் ஒரு ஆர்ஃபனேஜ் கொண்டு போனால் ஓசானம் சென்டர் பெட்டிக்குலோவில். அங்கே போய்க்க 60 பிள்ளைகள் இருந்துவாங்க அந்த ஓசானம் சென்டரில். அதில் 30 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இருக்கணும், 30 பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லை. அப்போ அவை ஒரு ஆர்ஃபனேஜ். அப்போ ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு வீடு கட்டிடுவாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் ஒரு டிசபிலிட்டியான பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆர்ஃபனேஜ். அப்போ நான் 30 பிள்ளைகளை சந்திச்சு நான் அதில் ஒரு பிள்ளை காது கேட்காது, வாய் பேசாது, கண் தெரியாது. 6 வயசு நான் அப்போ பார்க்க இப்போ 9 வயசு. she is my inspiration. So அவ பார்த்ததுக்கு பிறகு நான் ஒரு அடுத்த நாள் போய் அவ ஒரு 3-4 hours அப்சர்வ் பண்ணவா பற்றி சும்மா லேர்ன் பண்ணவா பற்றி. அப்போ நான் அவங்க பாய் சொல்ல போய்க்க என்ன அந்த ஷோல்டரில் கை வச்சுவாள். ஸோ அந்த டச்சால் எனக்கு அந்த I needed to do something since then. Okay, so she was the inspiration, and many more exciting things have happened afterwards, which நாங்கள் கதைக்க போகிறோம் அதை பற்றி. So I think உங்களோட இன்ட்ரடக்ஷன் உங்களோட ப்ரோஃபைல் வாசிக்கல நீங்கள் அதில் சொல்லியிருந்த நீங்கள் that you decided to be a mother for this child என்று சொல்லி ரைட். எங்களோட பிள்ளையா இருக்காமல் இன்னொரு ஆளுன பிள்ளையா இருக்கல அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் தாயாகணும் நீங்கள் யோசிக்கல. வாட் வாஸ் ரன்னிங் த்ரூ யோர் மைண்ட் அண்ட் என்னென்ன அந்த பிள்ளையோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த பிள்ளை லைக் அவள் போய் பார்க்கல அது எனக்கு she's a plain away. ஆனால் லைக் எவ்ரி வீக்கெல்லாம் கதிப்போம் நாங்கள் அவளோட. அண்ட் எனக்கு அந்த ஒரு அம்மாட பாசம் எனக்கு அவளுக்கு வந்துட்டு லைக் அவளுக்கு நான் எல்லாம் செய்கிறது கனடாலேருந்து அவள் குடுப்பு அனுப்பிடுற காசு அனுப்புகிற I do everything a mother should do if she was beside the child. And like just since then I'm just very connected with her. Okay, that's very very inspiring to hear. ஸோ இதுக்கு பிறகு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு படிப்புக்கு வந்து லீட் பண்ணியிருக்குது. தட் மீன்ஸ் யூ ஆக்சுவலி வெண்ட் இன் டு ஸ்டடியிங் சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன். So talk to us about your education. அவள் பார்த்துக்கு பிறகு ஷேர்டிங் காலேஜ் ஓக்வில்ல எஜுகேஷனல் சப்போர்ட் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணினான். அதன் கிடைச்சிட்டு எனக்கு 2-year ப்ரோக்ராம். அந்த 2 yearsல எவ்ரி வெரைட்டி ஆஃப் டிசபிலிட்டியில் படிச்சினான். ஆட்டிசம் மட்டுமின்றி இல்லை, பட் எவ்ரி கைண்ட் ஃபிசிக்கல் இருந்து மென்டல் இருந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் படிச்சினாங்க. அண்ட் பிள்ளைகளை மட்டும் நான் படிக்கல, பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அவையை பற்றி நான் கூட படித்தாங்க. எப்படி டிசபிலிட்டி நடக்கும், எப்படி வர்றது ஒரு பிள்ளைக்குண்டு. அப்போ அதிலிருந்து I have a lot of knowledge now when it comes to disability.
Great. Okay, so in the disability என்றது வந்து it's attached to a lot of stereotypes and stigmas attached to it. I come from a social work background, so I do understand and have a little bit basic idea of this. எங்கட கம்யூனிட்டியில் வந்து like the lack of education is because there's the visible disability and the non-visible disability, right? So it could be mental and physical. So இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? Mental physical disability ஒரு பிள்ளைக்கு நாங்க நினைக்கிற or parents நினைப்பாங்க அது ஒரு severe disability, but in reality it is not. Severe meaning இப்போ ஒரு சைல்டுக்கு மென்டல் டிசபிலிட்டி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் எங்களோட தமிழ் சொசைட்டி அதில் வெரி லோ. ஏனென்றா அவைக்கு அந்த இப்போ ஒரு பிள்ளைக்கு இப்போ மென்டல் டிசபிலிட்டி இருந்தால் இன்னும் அது சத்தம் போடும் கத்தும். அப்போ பேரண்ட்ஸ் நினைக்கிறது நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வைப்போம் அந்த பிள்ளையை, பிகாஸ் எங்களுக்கு எம்பரஸ்மெண்ட் வேணாமண்டு. பட் இப்போ எந்த புக் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் மென்டல் டிசபிலிட்டி ஒரு பிள்ளை வீல் சேரோடு இருக்கிறாங்கன்னா வெளியில் கொண்டு போய் காட்டுங்க நேச்சர் சொசைட்டி போய் சொல்லுங்க இதை அப்படி என்ன பிள்ளைக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டி இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு ஹெல்ப் எடுங்க ஆக்களை கேளுங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டு. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளையை வச்சு அவை வளர்ந்த வரைக்கும் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. அண்ட் நீங்கள் கஷ்டப்படுகிறது உங்களோட ஏஜுக்கு நீங்கள் ஹையர் ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. அண்ட் தென் அந்த பிள்ளையும் ஒன்றும் லேர்ன் பண்ணாது, அது அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சொசைட்டிக்கு காட்டினா அந்த பிள்ளையும் மாறும், அந்த பிள்ளைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃபீலிங் வரும், ஓ நானும் அப்படி செய்யலாம்ன்ற அந்த மைண்டில் இட் கேன் ஒர்க். And I think there's a lot of great leaders in this world who had a disability, but they continue to become leaders and lead countries and achieve so much in many different industries, right? So disability also sometimes becomes a blessing. So that's what எங்கட society, எங்கட community வந்து focus பண்ண வேண்டி இருக்குது இப்போதைக்கு. And so let's talk about அதுக்கு பிறகு உங்களோட education. You are a graduate now. Yes. Okay, so congratulations. Thank you. And so you visited Sri Lanka and you decided to become a mother to this child, and then you decided to go to school, and schoolku poi neengal ipa inda area la you have become an expert, and adukku piragu came the book, right? So we are more alike than we are different. So can you talk to me about this book? So this book எல்லாம் அந்த பிள்ளையை பற்றி, அவளுக்கு பேர் ராஜி, அவள் பற்றி தான் இந்த புக்கே சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ சின்ன பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டுகெதராக சொல்லுறோம். இந்த புக் ஒரு ஆக்டிவிட்டி புக். நீங்கள் அந்த கலர் பண்ணலாம், படம் போடலாம், அதுக்குள்ள நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வெரி ஆக்டிவான புக். அப்போ இது என்ன சொல்லி கொடுக்குதுண்டா, இப்போ இந்த பிள்ளைக்கு கண் தெரியாத, காது கேட்காத, வாய் பேசாது, ஆனால் நானும் உங்களை மாதிரி தான், நானும் தனியாக சாப்பிடுவேன், நான் தனி உடுப்பு போடுவேன், நானும் பார்க்கல விளையாடுவேன், எனக்கு ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் தேவை தான், இல்லையண்டு இல்லை, பட் எனக்கு அந்த அசிஸ்டன்ஸோடையும் டைம் எடுத்து நான் செய்யலாம் உங்களை மாதிரி. ஸோ என்ன நீங்கள் வேறு மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு அந்த புக் சொல்லி கொடுக்குது. Okay, so in the book வந்து there is no color in this book yet. So what type of a book is this, Anne? இது சில்ட்ரன்ஸுக்காக கலரிங் புக் அண்ட் ஸ்டோரி புக். ஸோ ஏன் நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் உள்ளுக்குள்ள போட்டாங்கண்டா, இப்போ ஒரு பிள்ளை இந்த புக்கை வேண்டி கலர் பண்ணிக்க அவைக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருமோ, இது எந்த ஃப்ரெண்ட், அப்போ எந்த ஃப்ரெண்ட் எப்படி இருப்பா, அவையோட மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷனும் அந்த பிள்ளை கலர் பண்ணிக்க அவைக்கு ஒரு தாட் வரும், ஓ இந்த பிள்ளை லைக் black hair, brown eyes. They get to imagine how they want this little friend to be for them. Okay, nice. So in the book பற்றி என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், I think Halton Catholic District School Board இந்த புக்கை வந்து எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கணும், right? So that is a great achievement, Anne, and I don't know, I'm very proud of you, and I'm sure the Tamil community is very proud of you. So congratulations on that again. I think in the interview முழுக்க I'm going to keep saying congratulations to you because you have achieved a lot. So சொல்லுங்க அது என்ன நடந்ததுன்னு சொல்லி. So in the grade 7 teacher, அவர் ஒரு ஸ்கூல் ட்ரஸ்டி, Halton Catholic School அவர் தான் ட்ரஸ்டி அங்கே. அப்போ அவரோட கதைச்சு நான் லைக் இந்த புக் கொஞ்சம் எங்களோட ஏரியாவுக்கு கொஞ்சம் கூட கொண்டு போகணும், இந்த புக் பிள்ளைகளுக்கு தெரியணுமெண்டு. ஸோ அவரோட காலீக்ஸோட கதைச்சு இந்த புக் லான்ச்சுக்கு அடுத்த நாளைக்கு இமெயில் வந்தது, அவைக்கு 45 புக்ஸ் வேணும் ஈச் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குண்டு. அப்படியே வந்து எடுத்துட்டாங்க. Okay, nice.
சரி வியூவர்ஸ், நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பீங்க. இட்ஸ் a very inspiring interview. இந்த இன்டர்வியூவால் நீங்களும் இன்ஸ்பயர் பண்ணப்படுறீங்கன்னு சொல்லி எனக்கு கட்டாயம் தெரியும். பட் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Welcome back, viewers. We are having a discussion with Absalom, an author of We Are More Alike Than We Are Different. It's a very inspirational interview, so I'm glad that you are joining in with us. So Anne, in the project, so you went to Sri Lanka, you were in an orphanage, and Raji, this little kid with a disability, inspired you. Adukku piragu you went to become an educational support worker with Sheridan College, and then you actually wrote a book, which is in the Halton District School Board, and then you're actually collecting money for something that is really great. Why don't you tell us about that? So in the book, each payment we get, we're going to build a wheelchair swing in Georgetown, Ontario, or a Dominion Garden or park or accessibility park katta porom. And the wheelchair swing, physical disability children's and adults ku or oonjal kattrom. Appo aviyum and the inclusion pannina mari avukku or feel varum, exclude pannama aviyum ingada community ku include panninadundu. Okay, so wheelchair swing anda enna? Wheelchair swing, it's a oonjal, normal oonjal, and அது wheelchair இருக்கிற பிள்ளைகளுக்கும் adultsக்கும் ஏறி விளையாடுறதுக்கு. எங்களை மாதிரி higher swing போகாது, but at least அவையோட abilityக்கு ஒரு lower போகும். அப்போ அவைக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு, பார்க்கல வந்து நாங்களும் விளையாடிட்டு போகலாம்னு. Okay. So இப்போ நீங்க எவ்வளவு காசு சேர்த்துட்டீங்க, and how much do you need for this swing? For now எங்களுக்கு இப்போ $3,795 சேர்த்துட்டோம். இன்னும் at least ஒரு $300 to $400, at least $4,000க்கு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் then இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பே பண்ணுறதுக்கு. Okay. And the Halton district, I guess the mayor has helped you in this process. So talk to us about that, how a politician is also involved in this. So in the book தொடங்கி வரைக்கும் எனக்கு இந்த காசு எனக்கு தேவையில்லை, நான் கஷ்டப்படுறேன் இல்லை, டிசபிலிட்டி பிள்ளைக்கு ஹெல்ப் தான் எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ நான் எங்களோட ஜோர்ஜ்டவுன் மேயருக்கு இமெயில் பண்ணி விடேன், ரிக் பொனட். அவருக்கு இமெயில் பண்ணி கேட்டேன், நான் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஜோர்ஜ்டவுனில் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நான் இப்போ கிராஜுவேட் பண்ணிட்டேன் ஷெரிடனில். எனக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம், ஒரு டிசபிலிட்டி ஆக்களுக்கு ஊஞ்சல் கட்ட ஆசையாக இருக்குது, உங்களோட இன்புட்டோ உங்களோட ஹெல்ப் கொஞ்சம் தேவையான கேட்டான். அவர் அந்த இமெயில் பார்த்து சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் ரிப்ளை வந்தது, வந்து அவரை மீட் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் கதைக்க சொல்லி அடுத்த நாள் மீட் பண்ணி எனக்கு அப்ரூவல் கிடைச்சிட்டு அவரோட. Okay, great. So இந்த ஊஞ்சல், the wheel chair swing ஊஞ்சல் வந்து எல்லா பார்க்ஸ்லேயும் இருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் எவ்வளவு accessible இந்த equipment? எனக்கு நான் இந்த ஊஞ்சலை கண்டதே இல்லை இந்த லைஃப்பில். இந்த ப்ரொஃபஸரால் தான் இந்த ஊஞ்சலை நான் லேர்ன் பண்ணினேன். ஆனால் அவள் சொல்லிக்கிறேன் டொராண்டோ, டவுன் டவுன் டொராண்டோவில் ஒரு ஊஞ்சல் இருக்குண்டு, அது எனக்கு வேறு சிட்டிஸில் இருக்கிறது தெரியாது. Okay. So that is a little bit of a concern to us because Toronto is a very diverse place, right? So diversity-க்கு வந்து பேர் போனது Toronto. And இங்கே வந்து இப்படியான ஒரு தேவையான ஒரு விஷயம் வந்து சரியான குறைபாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு கவலைக்குரியான விஷயம். பட் உங்களை மாதிரி ஒரு யங் இண்டிவிஜுவல் இந்த மாதிரியான தேவைகளை நீங்கள் அறிந்து கொண்டு அதில் பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் முன் வந்திருக்கிறீங்க. So that's really, really big. And we are again very proud of you. Yeah. Okay? And so சொல்லுங்க, இப்படியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். I mean ஒரு couple of yearsல ஒரு 2 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்துட்டீங்க. So it's not easy, especially being so young and being inspired. You obviously need பணம் தேவை, காசு தேவை, டைம் தேவை, எனர்ஜி தேவை. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? என் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட். புத்தம் எழுதுறதுக்கு அவை கொஞ்சம் ஷாக் இது, என்ன புத்தம் எழுத போகிறான்னு ஒரு ஃபீலிங் வந்தது, எனக்கே தெரியாது. அண்ட் இந்த ப்ரொஃபஸர்ஸ் அமேசிங் சப்போர்ட் எனக்கு, லைக் யாருன்னு தெரியாது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ஃபுல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுவா பி த சேஞ்ச், அதண்டா நீங்கள் இப்போ இஏயாக வந்துட்டீங்க, ஏதாவது செய்யுங்க உங்களோட கம்யூனிட்டிங்கன்னு, சின்ன சின்னனா செஞ்சு பெருசாக கொண்டு வரலாம்ட்டு. ஸோ இப்படி தான் தொடங்கினான். என் ஃபியான்ஸையும் ஒரு ஹியூஜ் ஹெல்ப், எல்லாம் சப்போர்ட் பண்ணவர், ஐடியாஸ் கொடுத்து அவரும்
help பண்ணுற ஐடியாஸில் ஸோ ஐ டிட் ஹேவ் ஃபுல் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தவங்க பக்கத்துலேயே. I think you're a great example of a human being that to lead, to say that count your blessings and give back, right? So I think you're very appreciative of who you have around you, and உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் appreciate பண்றீங்க. அதோட நிக்காம நீங்கள் திரும்ப கம்யூனிட்டிக்கு கொடுக்குறீங்க. So which is really great, and then a lot of youth out there should be looking up to you, and you're a great role model for the community as well. So my next question to you is that a usual 21 or 22-year-old that I know, even probably when I was your age, everybody looks when's the next party, the next weekend, right? That's what's running through a 21, 22-year-old's head. So how are you managing to do that? Like your priority, உங்களோட priority வந்து how can I give back to the community? நான் என்ன செய்யலாம் இனி, right? So நீங்கள் என்னென்னு அதை வந்து cope பண்றீங்க? How are you coping with this? I don't know. எனக்கு பாடி போகிற விருப்பம் இல்லைண்டில்ல. அண்ட் எனக்கு கூட அந்த டிசிப்ளின் அந்த 2 வருஷமாக படிச்சக்கு அப்புறம் எனக்கு அந்த இன்வால்மெண்ட் கூடிட்டு. அண்ட் எனக்கு நான் கம்யூனிட்டி லிவிங்கில் இப்போ வாலண்டியரும் செய்கிறது ஃப்ரைடே சாட்டர்டே ப்ரோக்ராமில். அதுவும் அந்த ஜனவரியில் தொடங்கி அதுலேயே எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கூடிக்கொண்டே வருது. அந்த டிசபிலிட்டி அந்த ஆசை கூடுது, அந்த ஏதாவது செய்யணும் கண்டினியூ பண்ணணும். அது மெயின்லி தமிழ் கம்யூனிட்டிக்கு எனக்கு ரொம்ப விருப்பம். அந்த நான் ஸ்கார்பரோலேருந்து 1 hour டிரைவிங் எனக்கு வர்றதுக்கு, அப்போ தூரம் தான். ஆனால் எனக்கு ஸ்கார்பரோ மார்க்கமிலிருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட். ஸோ எனக்கு என்ன செய்யலாம் இனி எப்படி கண்டினியூ பண்ணலாம் தான் இந்த மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஓகே, ஸோ கம்யூனிட்டி லிவிங்கில் வாலண்டியர் பண்ணுன்னு சொன்னீங்க. கம்யூனிட்டி லிவிங் என்றால் என்ன, அது என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? மேபி a lot of people in the communityக்கு இது வந்து உதவியாக இருக்கும். கம்யூனிட்டி லிவிங் ஒரு ஆர்கனைசேஷன், எல்லாம் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன்ஸ், அடல்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ். அப்போ அவை கேம்பிங்கும் வைக்கிற சம்மர் டைமில். ஸோ அவிட ப்ரோக்ராம் ரன்ஸ் ஃப்ரம் லைக் ஸ்கூல் ஸ்கெட்யூல் மாதிரி செப்டம்பர் டு ஜூன் ப்ரோக்ராம் நடக்கும். அண்ட் தென் அது முடிஞ்சக்கு பிறகு எண்ட் ஆஃப் ஜூன் முடிஞ்சக்கு பிறகு சம்மர் கேம்ப்ஸ் நடக்கும் ஏஜ் குரூப்ஸுக்கு. ஸோ நான் இப்போ போகிற ஃப்ரைடேஸில் ஏஜஸ் ஃப்ரம் 16 to 30 and above, and Saturdays ages from 4 to 12. So எல்லா பிள்ளைகள் adultsக்கும் every type of disability, not just one, physical, mental, health, எல்லா டிசபிலிட்டியும் இருக்குது. அவையோடைய அந்த ஹோல் டேம் என்ஜாய் பண்ணி அவையோட பழகியே நான் கூட லேர்ன் பண்ணுறது அவையோட டிசபிலிட்டியை பற்றி. ஆனால் நான் லேர்ன் பண்ணி கொண்டு போய்க்கும் எனக்கு தெரியும் அவைக்கு டிசபிலிட்டி இருக்குது, ஆனால் அவைக்கு ஒருல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த ஒரு கண் தெரியாட்டியும் ஒரு பசில் செய்ய, ஒரு பிளைண்ட் ஒரு பசில் செய்கிறதுக்கு சிம்பிளாக செய்வாங்க. ஈவன் தோ கண் தெரியாது, அப்புறம் அந்த ஒரு ஃபீலிங்கில் செய்வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் லைக் ஒரு சைடில் உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், ரைட்? இட்ஸ் ஒன் வீக்னஸ், தேர் இஸ் அ ஸ்ட்ரென்த். ஸோ அதுதான் எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த குறைபாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பிள்ளையில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணினோம் என்று சொன்னால் I think we can take our community to the next level. Definitely. Right? Definitely. All right, viewers, we are speaking with Absalom in the inspirational interview. Ningal paathu enjoy pannikondirupingal, but let's go to a small commercial break and we'll be back. Welcome back, viewers. We are speaking to Absalom, the author of We Are More Alike Than We Are Different. And so we talked a lot about your journey, and I think you are in the beginning of your career right now. I mean, probably like the first step that you have taken. And adukle neengal evlavo achieve panniteenga. So I think there's a bright future for you. I can tell you that right now. I have interviewed so many people, and these are older people and who have achieved so many things in probably decades in their life, but you have achieved so much in a very short period of time. So I have nothing but faith for you, and a lot of hope. Okay, that's what I'm caring for you. Tell us, engada community, what can they do in the disability issue க்கு awareness கொண்டு வர்றதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? Because I mean, our community struggled with so many things, like immigration issues ல இருந்து, adaptation issues ல இருந்து, education ல இருந்து, youth getting into trouble with the law, like இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் struggle பண்ணி we have improved and we have adapted and we are doing
Absolutely well. Tamil community in Sonale, it's one of the wealthiest communities and one of the most educated communities in the Toronto, right? But இப்படியான சில விஷயங்கள் டிசபிலிட்டியில இருந்து மற்ற சில விஷயங்கள் கம்யூனிட்டியில் வந்து இக்னோர் பண்ணப்பட்டு போகுது. ஸோ ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் என்ன செய்யலாம் இந்த விஷயத்துக்கு அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு? கம்யூனிட்டியாக நீங்கள் அந்த இப்போ பேரண்ட்ஸுக்கு டிசபிலிட்டியை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். லைக் இப்போ உங்களோட பிள்ளையை ஐசோலேட் பண்ணாமல் டொரண்டோவில் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. தேர்ஸ் ஆட்டிசத்துக்கு எல்லா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது டிசபிலிட்டியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் எங்களோட ஜாப் என்னென்னா அந்த பேரண்ட்ஸுக்கு சொல்கிற கொண்டு போக உங்களோட பிள்ளைய உங்களுக்கு வெக்கமாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போனால் தான் அந்த பிள்ளையை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் அந்த வீட்டிலேயே வைக்க நீங்கள் அந்த பிள்ளையை ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லை. அண்ட் இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்கூலில் அந்த பிள்ளைக்கு இப்போ டீச்சர்ஸோட பழக்கமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அதர் பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணுமோ அவையே அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் கேட்கல ஒரு தப்புமே இல்லை. there's never a wrong question or wrong answer to a question. இன்னும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியாட்டி நீங்கள் யாரையும் போய் கேட்கலாம். கூகுளில் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது, ரீசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கேட்க வைக்கமெண்ட் ஆக்கல கம்ப்யூட்டரில் போய் இன்டர்நெட்டில் போய் எதாவது உங்களோட டிசபிலிட்டியை பற்றி டைப் பண்ணி பாருங்கள் என்னத்தை ரிசர்ச் பண்ணலாம்ட்டு. இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டீச்சர்ஸ் கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் நிறைய ஆக்கள் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அவை கேட்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப் என்ன தேவையோ உங்களுக்கு எல்லாம் வரும். Thank you. So in the book is one of the greatest achievements by you. Tell us நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை struggle பண்ணீங்க in the book release. I mean, book release பண்றது it's a greatest achievement and everybody loves it, but a lot of people don't understand the struggles that an author has. Right? So அந்த struggles பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல் ஸ்ட்ரகிள் என்ன ரெண்டு தெரியாது. ஐ நோ ராஜி பற்றி எழுதணும், ஆனால் ராஜி பற்றி என்ன தள்ளுறது அவட பர்த்டே பற்றி எழுவோமா எனக்கு அந்த டாபிக் தெரியல. அப்போ நான் சொன்னேன் ஓகே இது ஃபர்ஸ்ட் புக் பேசிக்காக போகமெண்டு அவட டே டு டே ஸ்கெட்யூல்னு போகமெண்டு அதை சொல்யூஷன் பண்ண முடிஞ்ச பிறகு என்ன கீறுன்னு தெரியாது. பிக்சர்ஸ் வரைக்கும் என்ன பிக்சரோ அந்த வேர்ட்ஸுக்கு போட்டு அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்குமெண்டு. அப்போ நானும் இந்த இல்லுஸ்ட்ரேட்டரும் லைக் அவளோட படத்தை எல்லாத்தையும் எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு அந்த சூஸ் பண்ணாங்க எந்தெல்லாம் சூட்டபுளாக இருக்குமெண்டு. அப்போ தென் இல்லுஸ்ட்ரேட்டர் ஷேரி வந்து எனக்கு இமெயில் பண்ணுவான் எப்படி ஒரு ஐடியா இருக்குது இந்த பேஜுக்கு எப்படி போடுவோம் படம்ண்டு. ஆனால் எனக்கு பிடிக்காது சம்டைம்ஸ். அவனுக்கு ஓகே இதை நீங்கள் மாற்றணுமெண்டு எனக்கு சொல்லியும் விருப்பம் இல்லை. ஆனால் அந்த ஃபீலிங் வேற இல்லை அந்த டச்சபிள் ஃபீலிங். அப்போ அந்த words, pictures எல்லாம் சேர்த்து போடல ரொம்ப struggle பண்ணாங்க. It took a couple of weeks. Okay, and what about the publishing part and the cost and all that? Publishing part was very easy. It was internetல தான் நாங்க எல்லாம் செஞ்சனாங்க. And Amazonல இப்போ போட்டு இருக்கிறோம். அப்ப publishing was okay. It didn't take too long. அப்ப நீங்க amazon.comல போய் அந்த புத்தகத்தை பேரை போட்டு அதுல இருக்கும் ரெடியா உங்களுக்கு. Okay, and you had a book launch party. Okay, so tell us about that. May 3rd in Georgetown, Ontario, I'm going to முதல் book launch செஞ்சேன். It was a very good success. Families, friends, neighbors, தெரியாத communities, நிறைய பேர் வந்திருவாங்க. We raised close to $3,000 on the day, close to almost raise பண்ணினாங்க. It was a good opportunity. நாங்க t-shirts order பண்ணினாங்க, அந்த logo போட்டு, t-shirts, magnets, books, எல்லாம் வித்துனாங்க. It was a really good launch. Okay, so talk to us, how do you balance work and life? How are you balancing that? இப்போ நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன் இந்த ஃபீல்டுக்கு. ஜோர்ஜன் ஒரு சின்ன சிட்டி, ஸோ வேலை தேடுற கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இப்போ இந்த வாலண்டியர் ஹவர்ஸ்லேயே கூட நான் எடுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் இப்போ நான் சம்மருக்கு நான் டியூஷன் செய்ய ஆசைப்படுறேன் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்கு. சில்ட்ரன் வித் ஸ்பீச் டிசபிலிட்டிஸ், வெர்பல் டிசபிலிட்டிஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அதான் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப். Okay. And to youth out there or young girls who are out there who have an inspiration to do something for the community, but they're waiting, looking, when should I start or how do I start? உங்களோட மெசேஜ் என்ன வேலைக்கு? யங் கம்யூனிட்டிக்கு இப்போ என்ன சொல்லுவேன்டா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெடியாக இருக்குன்னா நீங்கள் எப்பயே தொடங்குங்க. டிபெண்டிங் ஆன் வாட் இட் இஸ் the more advice you can get from outside, உங்களோட professors-ஓட advice கேளுங்க, teachers, anybody you know that can help you with what you want to achieve. Start now rather than later on, because அப்பதான் கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பேருந்து செய்கிறதுக்கு. இப்போ தொடங்கினா உங்களுக்கு கூட ஹெல்ப் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாம் எப்பயே கிடைப்பாங்க உங்களுக்கு. Okay,
So pretty much network, Yes. and research, right? So உங்களோட அடுத்த project and I think you'll have many projects coming along in the future, and I definitely know that. But what is your next project? My next project in the second book, I already started. Adam same concept, disability, pillila patti, and adults patti this time. So pillila mattumilla. Okay. It's a novel, so it's from ages from 16 to like older adults, so 50 plus. Yeah. And adala 6 chapters irukkum. Family stories, avida disability and pillila disability, eppadi avida feelings vandadilirundu, the problems they struggled with to the success in the end. And நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த சாப்டர் புக்கை இங்கிலீஷ்லயும் போட்டு தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ தமிழ்லயும் காப்பி இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் வாசிக்கிறதுக்கு. அண்ட் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ உங்களோட பேரன் பேத்திக்கு ஒரு டிசபிலிட்டி இருந்தால் நீங்கள் ஒரு கிராண்ட்மா கிராண்ட்பாவை அவைக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம்ட்டு. Nice, very nice. So we wish you all the best with that. And we hope that you'll be here back again with us so we can interview on your second book. Definitely. So Anne, it was a pleasure talking to you, and I have learned so much, and I'm sure the viewers have learned so much as well. And in a short period of time that you have achieved so much. So நீங்க வந்து ஒரு role model, you're an inspiration, you're an advocate, you're an author. So there's so much that's going on in your life, and keep it going. And you've already made the Tamil community very proud, and I'm sure that you're going to make the larger Canadian community very proud as well going forward. So viewers, I am leaving here inspired and looking to give back in the community ki adhe pola ungalukkum or inspiration indikku vandirukkum endu solli naangal namburom. And parents and community members out there, disability என்ற விஷயம் வந்து நாங்கள் இக்னோர் பண்ற விஷயம் இல்லை. நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ blessings எங்களுக்கு கிடைக்குது, but we have to count our blessings and we have to appreciate them, and we have to give back to our community. So if you are thinking about starting, we have to start today. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Tamil Entertainment Television HD. உங்களிடமிருந்து விடைபெறுவது Sumu, Sathi and TET team.